ஸோ இந்த நம்பர்ஸ்க்கெல்லாம் பேர் வந்து என்னன்னா ஹோல் நம்பர்ஸ்னு பேரு. ஜீரோ நம்பர் சிஸ்டம்ல பேசிக்கா ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணும்னா என்னென்ன நம்பர்ஸ் இருக்கு. ஓகேயா? ஸோ இதுக்கு பேரு ஹோல் நம்பர்ஸ், முழு எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணா அதுக்கு பேரு முழு எண்கள். 1 2 3 இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணா இது என்னன்னு சொல்லுவோம்? நேச்சுரல் நம்பர்ஸ், இயல் எண்கள். ஓகேயா? இதே இது 1 3 5 7 இதெல்லாம் என்ன நம்பர்ஸ்? ஆட் நம்பர்ஸ். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒற்றைப்படை எண்கள் அல்லது ஒற்றை எண்கள். இதே மாதிரி 2 4 6னா ஈவன் நம்பர்ஸ், இரட்டை எண்கள். இதே 2 3 5 7 11 13 இதெல்லாம் என்ன நம்பர்ஸ்? பிரைம் நம்பர்ஸ், பகா எண்கள். நான் இன்னைக்கு வந்து இதோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்து தான் சொல்ல போறேன். இது என்ன நம்பர்ஸ்லாம் இருக்கு, நம்ம எப்படி இதோட சம்ஸ் வந்து கேட்பாங்க, அந்த மாதிரி தான் பார்க்க போறோம். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்கா இருக்கக்கூடிய நம்பர்ஸ். இது எல்லாருக்கும் தெரியும் தானே? இல்ல யாருக்காவது டவுட் இருக்கா? நீங்க இந்த டாபிக் அட்டென்ட் பண்ணிருக்கீங்களா? இல்ல. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேக்ஸ் அப்படிங்கிறதே நம்பர்ஸ் பேஸ் பண்ணி தான். சரியா? ஸோ நம்பர்ஸ் இல்லைன்னா மேக்ஸ் இல்லை, அப்படிதானே? நம்ம இந்தியாவுடைய கணித மேதை யாருப்பா? ராமானுஜம். கரெக்டா? ராமானுஜம் நம்பர்னு ஒண்ணு இருக்கு, அது யாருக்கா தெரியுமா? ராமானுஜம் அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தானே, ராமானுஜம். ஓகேயா? சோ இது இது என்ன நாளைக்கு எனக்கு பார்த்துட்டு வந்து சொல்லணும். வாட் இஸ் ராமானுஜம் நம்பர்? ஓகேயா? அவர் ஒரு நம்பர் வந்து சொல்லியிருப்பாரு, அது என்ன நம்பர் அப்படிங்கிறது எனக்கு சொல்லணும். ஓகேவா? அதே மாதிரி நம்மளோட இந்தியால ஹியூமன் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சகுந்தலா அப்படிங்கிற ஒருத்தங்க. ஓகேயா? ஸோ அவங்க வந்து ஹியூமன் கம்ப்யூட்டர்னு அவங்கள சொல்லுவாங்க. அவங்களோட லைஃப் ஹிஸ்டரி கூட இப்ப ரீசெண்டா படமா வந்துச்சுன்னு நினைக்கிறேன். சகுந்தலா தேவின்னு ஒரு விமன். அவங்க வந்து எவ்வளவு பெரிய மேக்ஸா இருந்தாலும் ரொம்ப சிம்பிளா போட்டுருவாங்க. ஓகே, 1729. ஆமா, கரெக்ட். ஆனா அது ஏன் அந்த நம்பரை ஸ்பெஷலா ராமானுஜம் சொன்னாரு? அதுல என்ன இருக்கு? அது நாளைக்கு சொன்னா போதும், இப்போ உட்காந்து கூகுள்ல சர்ச் பண்ணாதீங்க. ஏன் இந்த நம்பரை ஸ்பெஷலா அவர் சொன்னாரு? சரியா? அது நாளைக்கு சொன்னா போதும். ஓகே, இப்போ நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிறது ஃபுல்லா எதை பத்தினா, நம்பர்ஸை என்னெல்லாம் பண்ணலாம். நமக்கு நம்பருங்கிறது இன்ஃபினிட்டி, கவுண்ட் பண்ணா இதோட முடியும் அப்படி சொல்ல முடியுமா? இப்போ நம்பர் ஸ்டார்ட் ஆகுறது நம்ம ஜீரோன்னு சொல்லலாம், அதோட எண்டிங் என்னன்னு சொல்ல முடியுமா யாராவது? சொல்லவே முடியாது, போயிட்டே இருக்கும், அப்படிதானே?
ஸோ நம்பர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேசிக் சொல்றேன். சிங்கிள் டிஜிட், அதாவது யூனிட் டிஜிட்ல ஸ்மாலஸ்ட் நம்பர் எது? ஒற்றை இலக்க எண்ணில் மிக சிறிய எண் எது? 1. ஓகே. 2 டிஜிட் ஒற்றை இலக்க எண்ல பெரிய எண் எது? யூனிட் டிஜிட்ல கிரேட்டஸ்ட் நம்பர் எது? யூனிட் டிஜிட்ல கிரேட்டஸ்ட் நம்பர் ஒற்றை எண்ல மிக பெரியது எது? 9. கரெக்டா? இரட்டை இலக்க எண்ல மிக சிறியது எது? 2 டிஜிட் நம்பர்ல ஸ்மாலஸ்ட் நம்பர் எது? 10. அதே 2 டிஜிட் நம்பர்ல கிரேட்டஸ்ட்னா 99. 3 டிஜிட் நம்பர்ல ஸ்மாலஸ்ட்னா 100. 3 டிஜிட்ல கிரேட்டஸ்ட்னா 999. அதே மாதிரிதான் 4 டிஜிட்ல. இப்ப இதுல இருந்து நீங்க பேசிக்கா என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஸ்மாலஸ்ட் நம்பர் எல்லாமே 1 இல்ல 0ல முடியுது. கிரேட்டஸ்ட் நம்பர் எல்லாமே எதுல முடியுது? 9ல முடியுது. ஓகேவா? சரி, இப்போ உங்களுக்கு ஒரு நம்பர் வந்து 10, ஓகே, இது ரீட் பண்ண தெரியும். இது 100 ரீட் பண்ண தெரியும். 1000 ரீட் பண்ண தெரியும். 10,000 ரீட் பண்ண தெரியும். அடுத்தது என்ன சொல்வீங்க? 5 zeros இருந்தா இது என்னன்னு சொல்வீங்க? 1 lakh, அப்படிதானே? சரி, இதே வந்து 6 zeros இருந்தா 10 lakhs. ஓகே. 7 zeros இருந்தா 1 crore. 8 zeros இருந்தா 10 crores. அப்புறம் 100 crores, அப்படி போயிட்டே இருக்கும், அப்படிதானே? இந்த crore-லாம் இந்த கணக்கு சொல்றோம்ல, இது வந்து இந்தியன் மெத்தட். ஆக்சுவலா இது வந்து டெசிமல் மெத்தட் ஆஃப் இந்தியன்ஸ் தான் நம்ம வந்து லேக் crore-லாம் சொல்லுவோம். ஆனா யூகே, யூரோப் இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, யூரோப், யூஎஸ்ஏலாம் வந்து crore வராது. அங்க என்ன வரும் சொல்லுங்க? 1 மில்லியன்னா எவ்வளோப்பா? லேக்ஸ் வரைக்கும் எல்லாத்துலயும் ஒன்னே தானே இருக்கும். லேக்ஸ்க்கு அப்புறம் தான் மாறும். சரியா? 1 மில்லியன்னா எவ்வளோ? எத்தனை ஜீரோ வந்தா அது 1 மில்லியன்? ஹண்ட்ரட் crore இருந்தா 1 மில்லியனா? இல்லையே. நீங்க இந்த யூடியூப்ல எல்லாம் 1 மில்லியன் வியூஸ் தான் பாக்குறீங்கல்ல, அப்படின்னா அது எத்தனை பீப்புள் இருக்காங்கன்னு அர்த்தம்? 1 லேக்கா 10 லேக்கா? 1 மில்லியன், 100 மில்லியன் வியூஸ், இத்தனை மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் தெரியுதுல்ல, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே? அப்ப அது நீங்க சொல்லணும்ல. 10 லேக், ஓகேயா? 10 லேக் வந்து 1 மில்லியன். ஓ, 999Kக்கு அப்புறம் 1 மில்லியமா மாறிடும், அதனால தெரியலன்னு சொல்ல வரீங்களா? சரி. 60பா. சரியா? 1 மில்லியன். ஸோ அதுக்கப்புறம் 70, 10 மில்லியன், 100 மில்லியன் அப்படி போயிட்டு இருக்கும். பில்லியன் வரும். 100 மில்லியன் வந்து என்னன்னு சொல்றோம்? பில்லியன் வரும். புரியுதா? ஸோ இந்த மாதிரி ஒரு 2 விதமான கவுண்டிங் இருக்கு. ஸோ இது வந்து நாம யூஸ் பண்ணக்கூடியது க்ரோர்ஸ் வந்து. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் 7. ஆமா, 10 crore, 100 crore. 100. உண்டு. சொல்றேன். 100 crore அப்புறமா 1000 crores கூட உண்டு. crore-லே தான் போகும். 1000, 2000, 3000, 1 lakh crore அப்படிதான் இருக்கும். 1 லட்சம் கோடி அந்த மாதிரி தானே. என்ன பண்ண
தமிழ்ல வேற வார்த்தை இருக்கு. அதுக்கு இந்தியால crore தான் கடைசியா யூஸ் பண்ணும். ஓகே, கவனிங்க. இது வந்து கவுண்டிங் நம்பர்ஸ் இந்த மாதிரி இருக்கு சரியா? எண்டே கிடையாது நம்பர்ஸ்க்கு. எவ்வளவு நம்பர்ஸ் வேணாலும் நம்ம போட்டுட்டே போலாம். ஓகே, இந்த நம்பர்ஸ்ல வந்து நம்ம அடிஷன் சொல்றோம், அப்புறம் சப்ட்ராக்ஷன் சொல்றோம், மல்டிப்ளிகேஷன், அப்புறம் டிவிஷன் சொல்றோம். இதெல்லாம் இதுல வரக்கூடிய மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ். ஓகே, இப்போ இந்த நம்பர்ஸ் அப்படிங்கிறது வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 1 to 9 வரைக்கும் தான் இருக்கும் நம்பர்ஸ்ங்கிறது. இதை தாண்டி போகுமா? வேணா 0 இருக்கும். இதை தாண்டி நம்பர்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்லவே இல்லை. இந்த 1 to 9 வரைக்கும் உள்ள நம்பர்ஸை தான் மாறி 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 எழுதிட்டே இருக்கும். அதுதான் இந்த டிஜிட்ஸ் வந்து கவுண்டிங் வந்துட்டே இருக்கு. இந்த கவுண்டிங்ல வந்து ஃபர்ஸ்ட் அதாவது ஒரு 3 டிஜிட் நம்பர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, 231. இந்த 231 டிஜிட்ஸை மாத்தி மாத்தி எத்தனை விதமா எழுத முடியும் சொல்லுங்க? எத்தனை நம்பர்ஸ் இதுல இன்டர்சேஞ்ச் பண்ணா கிடைக்கும்? 6 நம்பர்ஸ் கிடைக்கும். கரெக்டா? நான் இதே இதை எங்க சொல்லியிருக்கேன்? இதே பாயிண்டர் கோடிங் டிகோடிங் அதுல வரும்போது, சரி, லெட்டர் சீரீஸ் வரும்போது பார்த்துருக்கோம் இதுதானே? இப்போ 231 இருக்குல்ல, இதை நீங்க வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணா 213 போடலாமா? அப்புறம் 231 போடலாமா? அது இங்க இருக்கு. 2-ஐ வச்சு 2 டைம் எழுதியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் 3-ஐ வச்சு 312, அப்புறம் 321 எழுதலாமா? அப்புறம் 123, அப்புறம் 132 எழுதலாமா? மொத்தம் எவ்வளோ டைம்? 6 டைம்ஸ் வரும். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி டிஜிட்ஸ் மாத்தினா அதோடைய வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ ஒருத்தர் 10th அவர் எடுத்த மார்க் வச்சு நான் இப்போ வந்து ஒரு கொஸ்டின் கேட்க போறேன், கவனிங்க. அவர் வந்து 10th சப்ஜெக்ட்ல தமிழ்ல வந்து 86 வாங்கியிருக்கிறாருன்னு வச்சுக்கலாம். இங்கிலீஷ்ல 84 வாங்கியிருக்காரு. மேக்ஸ்ல எவ்வளவு போடலாம்? 100 போட்டுக்கலாமா? சரி. சயின்ஸ்ல 87 வச்சுக்கலாம். சோசியல் சயின்ஸ்ல அவர் வந்து 78. ஓகேவா? இப்போ ஒரு இவரோட டோட்டல் கால்குலேட் பண்ணும்போது கால்குலேட்டர்ல போடுறப்போ 86 + 84 + 100 + 87க்கு பதிலா, சரி, 78க்கு பதிலா மறுபடியும் 87 ஒருத்தர் போட்டாரு. இந்த மாதிரி டோட்டல் கண்டுபிடிக்கிறாரு. அது அந்த டோட்டல் கரெக்டா? 78க்கு பதிலா என்ன போட்டிருக்கோம்? 87. சரியா? இப்ப இந்த டோட்டலும் இந்த டோட்டலும் சேமா வருமா? வராது. எவ்வளவு மாறும் சொல்லுங்க? இந்த ரெண்டு டோட்டலும் எவ்வளவு சேஞ்ச் ஆகும்? அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இதை ஃபுல்லா ஆட் பண்ணி இதை ஃபுல்லா ஆட் பண்ணி அப்படி கண்டுபிடிக்கணுமா, இல்ல ஈஸியாவே சொல்லலாமா? நான் கேட்டது எவ்வளவு டிஃபரன்ஸ்னு மட்டும்தான். 78 ஆக்சுவலா போடணும். அவங்க போட்டிருக்கிறது எவ்வளோ? 87. ஒரிஜினல் 78 விட 87 எவ்வளவு அதிகம்? இந்த ரெண்டையும் மட்டும் மைனஸ் பண்ணா போதும்ல. 87ல இருந்து 78 மைனஸ் பண்ணா எவ்வளோ? 9. அப்ப ஒரிஜினல் டோட்டல் விட இந்த வேல்யூ எவ்வளவு அதிகமா இருக்கும்? 9 அதிகமா இருக்கும். கரெக்டா? புரியுதா? சோ நம்பர்ஸ் அப்படிங்கிறது எந்த நம்பர் சேஞ்ச் ஆகுதோ அந்த இடத்த மட்டும் தனியா எடுத்து கூட நம்ம என்ன செய்யலாம்? கால்குலேஷனுக்கு கொண்டு வரலாம். ஓகேவா? சரி, இன்னொரு கொஸ்டின் பாருங்க. ஒரு நம்பரை பார்த்த உடனே இது 11 டேபிள்ல போகும் நான் கண்டுபிடிக்க முடியுமா? 48371 இந்த நம்பர் 11வது வாய்ப்பாடுல போகுமா இல்லையான்னு சொல்லணும். நீங்க அதை டிவைட் எல்லாம் பண்ணி பார்க்க கூடாது, பார்த்த உடனே சொல்லணும். அது மாதிரி முடியுமா முடியாதா?
ஸோ நான் இப்போ இந்த நம்பர் வேணாம், இதை எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிள் தானே சொல்றேன். ஸோ நான் இந்த நம்பர் எடுத்துக்கிறேன். இந்த நம்பரை வந்து நான் பார்த்த உடனே 11 டேபிள்ல போகுமா இல்லையான்னு என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியும். சரியா? எப்படி சொல்லணும் அப்படின்னா, இந்த நம்பர்ல வந்து டிஜிட்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஆல்டர்னேட் டிஜிட். இப்போ 4 8 விட்டுடணும், 3 அப்புறம் 7 விட்டுடணும், 8. இதை டோட்டல் பண்ணுங்க. 4 + 3 + 8 எவ்வளவு வருது? 15 வருதா? அடுத்தது நாம என்ன நம்பர்லாம் விட்டுட்டோமோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. 8 7. இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, எவ்வளவு வருது? ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் என்ன? இப்படி வந்ததுன்னா அந்த நம்பர் எந்த டேபிள்ல டிவைட் ஆகும்? 11 டேபிள்ல டிவைட் ஆகும். இதை நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து டிவைசபிலிட்டி டெஸ்ட் ஃபார் 11. 11ஆல் வகுப்படும் தன்மை அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் மெத்தட். டிவைசபிலிட்டி டெஸ்ட் ஃபார் 11. இந்த மெத்தடை நாம நிறைய இடத்துல கால்குலேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இது வந்து 5 டிஜிட் நம்பர் நான் கொடுத்துருக்கிறேன் எக்ஸாம்பிள். ஒருவேளை 6 டிஜிட் நம்பர் இருந்தா அதுக்கு என்ன பண்ணலாம்னு பாருங்க. சேம் இதே மெத்தட் தான், வேற எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் 3 டிஜிட் கொடுத்துக்கிறேன். 3 டிஜிட்ல வந்து பார்க்கலாம். இந்த டிஜிட் எடுத்துக்கோங்க. இதுல எப்படி ஆட் பண்ணுவீங்க? எதை ரெண்டும் ஆட் பண்ணணும்? 7 8 ரெண்டையும் ஆட் பண்ணும். எவ்வளவு வருது? இப்ப இதுல இருந்து 4 என்ன பண்ணும்? மைனஸ் பண்ணா என்ன வருது? 11 வருது. அப்ப இது போகுமா போகாதா? 0 வரலாம், இல்லைன்னா 11 வரலாம். ரெண்டுமே வரலாம். வேற எந்த நம்பரும் தான் வரக்கூடாது. 11ஓட மல்டிபிள் டெஸ்ட் தானே இது. ஸோ மைனஸ் பண்ணும்போது 11 வரலாம், இல்லைன்னா 0 வரலாம். ஸோ இதுவும் 11 டேபிள்ல டிவைட் ஆகும். ஓகே, இந்த மாதிரி மைனஸ் பண்ணும்போது டிஃபரன்ஸ் வந்து ஒன்னு 0 வரணும், இல்லைன்னா 11 வரணும். இது நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 6 டிஜிட்ஸ். சிக்ஸ் டிஜிட் போட்டிருக்கேன். இது 11 டேபிள்ல போகுமான்னு செக் பண்ணுங்க. ஆல்டர்னேட் டிஜிட் 1 7 1 4 6 1 ரெண்டையும் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணி பாருங்க. 0 வருமா? ஒன் பிளஸ் 7 + 1 9. அதுக்கப்புறம் 4 + 6 + 1. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா 2 வருது. 2 வந்தா டிவைட் ஆகுமா? ஆகாது. இட் இஸ் நாட் டிவைசபிள் பை 11. ஓகே, 11ஆல் இந்த எண் வகுப்படாது. ஒன்னு 0 வரணும் அல்லது 11 வரணும். ஓகேவா? புரிஞ்சுச்சா? அடுத்தது போலாமா?
இந்த மாதிரி டிவைசபிலிட்டி டெஸ்ட் வந்து எந்த நம்பருக்குலாம் யூஸ் பண்ணலாம், ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு மெத்தட் இருக்கு. ஓகே, அதுல 3க்கு பார்க்கலாம், 9க்கு பார்க்கலாம். ஸோ அது ஒவ்வொன்றா சொல்றேன். இப்ப 11க்கு எல்லாரும் காப்பி பண்ணியாச்சா? இத எழுதியாச்சா? ஸோ இப்போ நம்பர் 3க்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு நம்பர் 3ஆல டிவைட் ஆகுமா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்கு அந்த நம்பரை வந்து சம் ஆஃப் டிஜிட்ஸ் ஆட் பண்ணணும், டிஜிட்ஸ் ஆட் பண்ணணும். அதாவது இலக்கங்களின் கூடுதல் 3ஆல் வகுப்பட வேண்டும். அப்படி வகுப்பட்டா அந்த நம்பர் ஃபுல்லாவே 3ஆல வகுப்படும். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். 259 இந்த நம்பர் வந்து ஆட் பண்ணி பாருங்க, டிஜிட் ஆட் பண்ணி பாருங்க. எப்படி டிஜிட் ஆட் பண்ணா 2 + 5 + 9 இது ஆட் பண்ணா 16. 16 3ஆல வகுப்படுமா? வகுப்படாது. புரியுதா? 16 வந்து 3 டேபிள்ல போகாது. அப்ப இந்த நம்பரும் 3 டேபிள்ல டிவைட் ஆகாது. சோ இந்த எண் 3ஆல் வகுப்படாது. அடுத்தது எக்ஸாம்பிள் 2. இந்த நம்பர் 3ஆல டிவைட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணலாம். 7 + 7 + 3 + 5 இத டோட்டல் பண்ணி பாருங்க, என்ன ஆகுது? 15. 15 3ஆவது டேபிள்ல போகும் தானே. அப்ப இந்த நம்பர் ஃபுல்லாவே 3ஆல என்ன ஆகும்? டிவைட் ஆகும், 3ஆல் வகுப்படும். சோ நம்பர் 3க்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னு புரிஞ்சிருச்சா? நிறைய இடத்துல இந்த யூஸ் பண்ணுவோம் நம்ம. 3ஆல டிவைட் ஆகுதா, 11ஆல டிவைட் ஆகுதா அப்படிலாம் செக் பண்ணுவோம். அப்ப இது நமக்கு தேவைப்படும். அது மட்டும் இல்லாம இதுக்கு அடுத்த டாபிக் HCF LCMனு ஒண்ணு உண்டு. அதுலயும் இந்த மெத்தட் வந்து யூஸ் ஆகும். சோ அதனால இது வந்து பேசிக் அடிப்படை, இதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும். ம். 11 வரைக்கும் தான், 12 வரைக்கும் தான். சோ இதுல எத்தனை டிஜிட் வந்தாலும் அதே கான்செப்ட் தான், சரியா? 5 டிஜிட்டோ 6 டிஜிட்டோ எது வந்தாலும் எல்லாத்தையுமே டோட்டல் பண்ணி பாருங்க. டோட்டல் என்ன வருதோ அது 3ஆல டிவைட் ஆனா இந்த நம்பர் 3ஆல டிவைட் ஆகும், இல்லைன்னா 3ஆல டிவைட் ஆகாது அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்தது போலாமா? ஒரு நம்பர் 4ஆல டிவைட் ஆகுறதுக்கு என்ன கண்டிஷன்? டிவைசபிலிட்டி டெஸ்ட் ஃபார் 4. இது வந்து லாஸ்ட் 2 டிஜிட் மஸ்ட் பி டிவைடட் பை 4. கடைசி 2 இலக்கங்கள் 4ஆல் வகுப்பட்டால் அந்த எண் முழுவதும் 4ஆல் வகுப்படும். இதுக்கு எக்ஸாம்பிள் 4536. இது ஒரு 4 டிஜிட் நம்பர். இந்த 4 டிஜிட் நம்பரை 4 டேபிள்ல போகுமா அப்படின்னு செக் பண்றதுக்கு இந்த மாதிரி போட்டு டிவைட் பண்ணி கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை, சரியா?
இது மாதிரி வேண்டாம், இதை பார்த்த உடனே சொல்லிடலாம். இதுல கடைசி 2 டிஜிட் எது? 36 4ல போகுமா? போகும் தானே. எத்தனை 4 36? 9 4 36. ஸோ 36 4ல டிவைட் ஆகுது அப்படின்னா அப்ப இந்த நம்பர் ஃபுல்லாவே 4ல டிவைட் ஆகும். சரியா? 36 is divisible by 4. ஸோ அதனால இந்த 4 5 3 6ம் டிவைட் ஆகும். புரிஞ்சுச்சா? இன்னொரு எக்ஸாம்பிள் 2000 இது 4ல போகுமா? இதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? கடைசி 2 டிஜிட் 0 தானே இருக்கு. லாஸ்ட் 2 டிஜிட் 0வா இருந்தாலும் அது எதுல போகும்? 4 டேபிள்ல போகும். 2 கண்டிஷன். லாஸ்ட் 2 டிஜிட் 0வா இருந்தாலும் 4ஆல என்ன ஆகும்? டிவைட் ஆகும். இது புரிஞ்சுதா? ஓகேவா? நம்பர் 4க்கு இதான் கண்டிஷன். அடுத்தது நான் இந்த டிவைசபிலிட்டி டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்பர் 3ல தான் நான் சொன்னேன் இல்லையா? 11 ஒண்ணு பார்த்தோம், அதுக்கப்புறம் 3 சொன்னேன்னா 2 சொல்லவே இல்லை. 2னா எப்படிப்பா கண்டுபிடிப்பீங்க? ஒரு நம்பர் 2ஆல டிவைட் ஆகுமா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? அது இரட்டைப்படை எண்ணா இருக்கணும், அப்படிதானே? ஒரு ஈவன் நம்பரா இருக்கணும். ஸோ ஈவன் நம்பரா இருந்தா அது வந்து 2ஆல டிவைட் ஆகும், ஈஸியா சொல்லிடலாம். ஓகே, 3 சொல்லிட்டேன், 4 சொல்லிட்டேன், 5. 5க்கு சொல்லணுமா? சொல்லாமலே நீங்க இது பண்ணலாமே, என்ன பண்ணணும்? ஒரு நம்பருடைய கடைசி டிஜிட் 0லயோ இல்லைன்னா 5லயோ முடிஞ்சா அந்த நம்பர் 5ஆல டிவைட் ஆகும். ஓகேவா? அதை நோட் பண்ணிக்கோங்க. 5க்கான கண்டிஷன் லாஸ்ட் டிஜிட் வில் பி 0 ஆர் 5. கடைசி இலக்கம் 0 அல்லது 5ஆக இருக்க வேண்டும். ஈவன். எப்படி போனாலும் ஈவன் அல்லது எதை வச்சு சொல்லுங்க. அடுத்தது நம்பர் 6. நம்பர் 6ஆல டிவைட் ஆகுறதுக்கு 6 வந்து நாம டேபிள்ல எப்படிப்பா பிரிப்போம்? 2 into 3 6ன்னு பிரிப்போமா? அப்ப கண்டிஷன் ஃபார் 2 and 3 ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆனா இந்த 6ஆல அந்த நம்பர் டிவைட் ஆகும். ஓகேயா? 2க்கான கண்டிஷன் என்ன? 2ஆல டிவைட் ஆகுறதுக்கான கண்டிஷன் என்ன? அது என்ன நம்பரா இருக்கணும்? ஈவன் நம்பரா இருக்கணும். ஓகேயா? நம்பர் 3க்கான கண்டிஷன் என்ன? சம் ஆஃப் டிஜிட்ஸ். சம் ஆஃப் டிஜிட் வந்து ஆட் பண்ணா டோட்டல் 3ஆல டிவைட் ஆகணும். ஸோ இந்த 2 கண்டிஷனும் ஓகே ஆனா அந்த நம்பர் எதால டிவைட் ஆகும்? 6ஆல டிவைட் ஆகும். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் 4 3 2 6. இந்த நம்பர் 6 டேபிள்ல போகுமான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? இது ஈவன் நம்பரா? ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, இது ஈவன் நம்பரா ரெட்டை எண்ணா? ஒரு நம்பர் ரெட்டை எண்ணா இல்லையான்னு கண்டுபிடிக்க தெரியும்ல. வெறும் ஒரு டிஜிட் இருந்தா இதுதான் ரெட்டை எண். 2 டிஜிட் 3 டிஜிட்க்கு மேல போனா கடைசி நம்பரை பார்த்து கண்டுபிடிக்கணும். கடைசி நம்பர் 6 தானே, அப்ப இது என்ன எண் தான்? ரெட்டை எண் தான், ஈவன் நம்பர் தான். கரெக்டா? ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓகே, இது ஒரு ஈவன் நம்பர். ரெண்டாவது கண்டிஷன் என்ன செய்யணும்? 4 plus 3 plus 2 plus 6 ஆட் பண்ணுங்க, எவ்வளவு வருது? 15 வருதா? 15 3 டேபிள்ல போகும் தானே. இது டிவைசபிள் பை 3 தானே. அப்ப இந்த ரெண்டுமே கண்டிஷன் ஓகே ஆகுதுன்னா அப்ப அந்த நம்பர் எதால டிவைட் ஆகும்? 6ஆல டிவைட் ஆகும். சரியா? இந்த நம்பர் 6ஆல் வகுப்படும்.
ஓகேயா? 6ஓட கண்டிஷன் எல்லாருக்குமே புரிஞ்சிச்சா? அடுத்தது போலாமா? 7. 7க்கு வந்து ஒரு ஷார்ட்கட் இருக்கு. பட் அதை ஷார்ட்கட்டை போடுற டைம்ல நார்மலாவே டிவைட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அதனால நான் வந்து அதை சொல்றேன். அது 3 டிஜிட்க்கு மட்டும் அப்ளை பண்ணுங்க. அது இல்லாம நீங்க அப்படி இல்லாம நீங்க நார்மலாவே டிவைட் பண்ற மாதிரி. இப்போ நீங்க 7ஓட டிவைசபிலிட்டி டெஸ்ட்ல வந்து ஒரு நம்பர் 147 3 டிஜிட்க்கு மட்டும்தான் இது ஈஸியா அப்ளை ஆகும். சரியா? இப்போ 147 இது 7ல போகுமா இல்லையா அப்படின்னு நான் செக் பண்றதுக்கு இதோட கடைசி டிஜிட் எடுத்துக்கணும். லாஸ்ட் டிஜிட் என்ன இருக்கு? 7. அந்த 7-ஐ வந்து டபுள் ஆக்கணும். அதாவது 7 + 7 எவ்வளோ? 14 வருதா? அந்த 14-ஐ ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் இருக்கக்கூடிய நம்பர்ல இருந்து என்ன பண்ணும்? சப்ட்ராக்ட் பண்ணணும். 14 - 14 என்ன வருது? அப்ப இந்த நம்பர் 7 டேபிள்ல போகும்.